நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மூலிகைகளில் வந்து எப்படி நம்ம வந்து திறம்பட நமக்கான மூலிகைகளை தெரிவு செய்கிறது அப்படின்றதுல நம்ம இப்போ பார்க்குற மூலிகை வந்து நமக்கு எல்லாருக்குமே தேவையான மூலிகை, எல்லா இடத்துலையும் நம்ம காணக்கூடிய மூலிகை. கிராமங்களில் ஓடைகள்லையும் நம்ம நகர்ப்புறங்களில் இருக்கிற வீட்லேயும் இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு கம்பி வலையில் வந்து இது வளர்ந்துருக்குது. இது வந்து யாரும் வளர்க்கலை, அதான் வளர்ந்துருக்குது. இதற்கு பேர் முடக்க அறுத்தான். அந்த முடக்கருத்தானை வந்து நம்மளோட வந்து அந்த காலத்தில் சங்க இலக்கியங்களே இது வந்து உளிங்கை கொடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதற்கு பேர் இந்திரவள்ளி உளிங்கை கொடின்னு பேர். ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் பலூன் வைன். இதனுடைய தண்டு மிக பசுமை கலந்ததாக இருக்கும். இந்த தண்டுகள் வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்து மிக்கக்கூடிய உரமேற்றி. இப்போ வந்து முடக்கருத்தான் அப்படின்றோம். முடக்கருத்தான்னா என்ன? ஏன் இவங்க வந்து முடங்கியே இருக்காங்க அப்படின்றத சொல்கிறோம். ஏன் வந்து இப்படி வந்து முடங்கி இருக்கான் அப்படின்றதுக்கு. அப்போ வந்து வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அந்த எலும்புகளில் இருக்கக்கூடிய தசைகளில் இருக்கக்கூடிய முடக்கையும் மனதில் இருக்க முடக்கத்தையும் அறுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மொழியை இதுக்கு பேர் முடக்கு அறுத்தான் அப்படின்னு சொல்கிறோம்.